எந்த மகனை எங்களையே எதிர்க்க ஆயுதம் கொடுக்கிறியா? துருக்கிக்கு இந்தியா வைக்கும் ஆப்பு. 2023ஆம் ஆண்டு துருக்கியில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம் அந்நாட்டின் அங்காரா உள்ளிட்ட பகுதிகளை கடுமையாக பாதித்த போது இந்தியா தான் முதல் நாடாக உதவிக்கு கரம் நீட்டியது. ஆபரேஷன் தோஸ்த் என்ற மீட்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியா தனது மனித நேயத்தை உலகுக்கு வெளிப்படுத்தியது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை கண்டறிய கருடா ட்ரோன்களையும் மீட்பு பணிகளுக்கு C-17 ரக போர் விமானங்களையும் அனுப்பியது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் NDRF துருக்கியில் இரவு பகலாக உயிர்களை காப்பாற்றினர். இந்த உதவிகள் இந்தியாவின் பெருந்தன்மையையும் அண்டை நாடுகளுடனான ஒற்றுமையையும் எடுத்துக்காட்டின. ஆனால் இந்த நன்றியை மறந்த துருக்கி இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கியது உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மே 8, 9, 2025 அன்று பாகிஸ்தான் இந்தியாவின் மேற்கு எல்லையில் லே முதல் சர் கிரீக் வரை 36 இடங்களை குறிவைத்து 300-400 ட்ரோன்களை ஏவியது. இந்திய படைகள் இந்த ட்ரோன்களை திறன்பட தடுத்து அளித்தன. சிதைவுகளை ஆய்வு செய்த போது அவை துருக்கியின் அசிஸ்கார்ட் சோங்கர் ட்ரோன்கள் என உறுதியானது. இந்த ட்ரோன்கள் துருக்கி படைகளால் பயன்படுத்தப்படும் முதல் ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களாகும். இவை குறைந்த தீவிரத்தன்மை கொண்ட போர்களுக்கு வடிவமைக்கப்பட்டவை. இவை 3.5 கிலோமீட்டர் தூரம் பறக்கவும் 2800 மீட்டர் உயரம் வரை செல்லவும் திறன் கொண்டவை. இந்த தாக்குதல் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை சோதிக்கவும் உளவு பெறவும் மேற்கொள்ளப்பட்டதாக இந்திய அரசு தெரிவித்தது. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் துருக்கியின் C-130 ஹெர்குலிஸ் போர் விமானங்கள் கராச்சி உள்ளிட்ட பாகிஸ்தான் நகரங்களுக்கு ஆயுதங்களை எடுத்துச் சென்றதாக ஊகங்கள் எழுந்தன. இந்திய ஊடகங்கள் 6 விமானங்கள் ஆயுதங்களை வழங்கியதாக குறிப்பிட்டன. ஆனால் துருக்கி இதை மறுத்து அவை எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே தரையிறங்கியதாக விளக்கியது. இருப்பினும் மே 4, 2025 அன்று துருக்கியின் TCG பையுகடா F-512 போர்க்கப்பல் கராச்சி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டது. இது ஒரு நாடுகளின் ஆழமான பாதுகாப்பு ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தியது. துருக்கியின் இந்த செயல்கள் அதன் பாகிஸ்தானுடனான நீண்டகால பாதுகாப்பு உறவை வெளிப்படுத்துகின்றன. 2020-2024 துருக்கியின் மொத்த ஆயுத ஏற்றுமதியில் 10% பாகிஸ்தானுக்கு சென்றது. பைரக்டர் TB2 அகின்சி மற்றும் சோங்கர் ட்ரோன்கள், மில்ஜெம் வகுப்பு போர்க்கப்பல்கள் மற்றும் கெமன்ஸ் கேஷ் குரூஸ் ஏவுகணைகள் ஆகியவற்றை துருக்கி பாகிஸ்தானுக்கு வழங்கியுள்ளது. மேலும் காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறது. இது இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானதாக உள்ளது. இந்தியாவுக்கு எதிரான துருக்கியின் இந்த நிலைப்பாடு அதன் பேன் இஸ்லாமிய வெளியுறவு கொள்கையின் ஒரு பகுதியாகும். இதை அதிபர் ஏர்டோகன் முன்னெடுக்கிறார். இதற்கு பதிலடியாக இந்தியா துருக்கியை தூதரக ரீதியாக தனிமைப்படுத்த முடிவு செய்துள்ளது. கிரீஸ், ஆர்மீனியா மற்றும் சைப்ரஸ் உள்ளிட்ட நாடுகளுடனான இந்தியா தனது உறவுகளை வலுப்படுத்தி துருக்கியின் பிராந்திய செல்வாக்கை எதிர்க்கிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இந்தியாவின் வலுவான உறவுகள் துருக்கியின் நிலைப்பாட்டை பலவீனப்படுத்தும். துருக்கியின் நன்றி மறந்த செயல் இந்தியாவுக்கு ஒரு தூதரக சவாலாக இருந்தாலும் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கு இதை எதிர்கொள்ளும் வலிமையை அளிக்கிறது. இந்த நெருக்கடி உலக அரசியலில் நம்பிக்கையை விட உத்தி முக்கியமானது என்பதை மீண்டும் உணர்த்துகிறது.